மர்ம நபர்கள் தடுப்பு மதகை உடைத்ததால் சிறுமி உயிரிழந்ததாக உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி பள்ளமடையைச் சேர்ந்த 13 வயது சிறுமி அனிதா பெரியகுளம் மறுகால் ஓடையை கடந்து செல்ல முயன்றபோது வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார். மர்ம நபர்கள் மறுகால் முன் தடுப்பு மதகை உடைத்ததால் வெள்ளம் ஏற்பட்டு வழக்கம் போல ஓடையை கடந்த சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இயற்கை மரணம் என சிறுமியின் உடலை பெற்றுக்கொள்ள காவல்துறையினர் கட்டாயப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். மாணவியின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் பள்ளமடை கிராம மக்கள் 600க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த மாணவி அங்கே தோட்டத்துக்கு நடந்து போகும்போது அந்த தண்ணி ஏற்கனவே அங்கே இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் எப்பவும் வழக்கம் போல் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு நேற்று நைட்டு அங்கே முன்னணையை கயவரால் உடைக்கப்பட்டதன் காரணமாக தண்ணி அதிகமாக வந்ததனுடைய விளைவாக அந்த பொண்ணை அடிச்சிட்டு போய் அந்த பொண்ணு இறந்து விட்டாள். மானூர் காவல் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் மாணவி அனிதாவினுடைய மரணம் இயற்கையாக நடந்தது, நீங்கள் வெள்ளத்தால் இல்லை என்று மிரட்டி மரணத்தை கொச்சைப்படுத்தி குற்றவாளிகளை அடையாளம் கண்டும் அவர்களுக்கு துணை போகி இந்த மாணவியினுடைய இறப்பை நீங்கள் உடலை வாங்கி செல்லுங்கள், இதில் எந்த தவறும் இல்லை, வெள்ளம் வரவில்லை என்று பொய்யான ஒரு இதை சொல்லி மாணவி மரணத்தை மறைக்க பார்க்கிறார்கள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.